ஓசை ப்ரொபோர்ஷனோட இருந்ததுன்னு நல்லா தான் இருக்கு. இப்போ ரஹ்மான் சார் வந்து ரிதம் நிறைய யூஸ் பண்ணார் முதல்லலாம், நீங்க பாத்தீங்கன்னு. ஆனா எவ்வளவு ஒரு அது எந்த இடத்துல ஹையா இருக்கணும், எந்த இடத்துல சைலன்ஸ் இருக்கணும், எந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வீரமா அந்த பர்கஷன் வரணும் அப்படின்ற அந்த பேலன்ஸ் அண்ட் ப்ரொபோர்ஷனை ரொம்ப அழகா கொண்டு வந்துடுவார். அந்த மாற்றத்தை கொண்டு வந்து அதுலேருந்து இன்னைக்கு வருவோம். இன்னைக்கு வந்து ஓசை, பர்கஷன், அப்புறம் செண்டா, ட்ரம்ஸு, நான் சொன்ன மாதிரி ரேப் வேர்ட்ஸு, இது எல்லாமே வந்து சினிமாவில் வந்து இப்போ பார்ட் ஆஃப் த மியூசிக்னு ஆயிடுச்சு. முன்ன வந்து இப்போ 5 பாட்டு இருந்ததுன்னு அதில் 4 வந்து மெலோடி சாங்ஸ், 1 வந்து ஃபோக் சாங்காக இருக்கும். இப்போ வந்து 5 பாட்டு இருந்ததுன்னு 3 ரிதம் ஓரியன்ட், 1 ஃபோக்கு, 1 ரேப். மெலடிக்கு வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி எனக்கு தோணும். அந்த பேலன்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கு, லாப் சைடு. அது மக்கள் விரும்புறது அப்படி விரும்புறாங்கன்னு நினைக்கிறாங்களா, இல்ல ஒரு பாட்டு அந்த ரிதம் ஓரியன்ட் சாங் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு, சரி நாமளும் அதை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு நினைக்கிறாங்களா, என்ன மைண்ட்ல என்ன ஓடுறதுன்னு என்னால கணிக்க முடியல. ஆனாலும் இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா மெலடி ஓரியன்ட் சாங்ஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்கு. சிம்பிளிசிட்டியா, ஒரு சிம்பிளா இருந்துன்னு